ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக வீடியோ குயிக் ஹவர்ஸ் சட்டம் ஸ்வீட்டாக எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற எயிட் மிஷின் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டேன். நான் கொடுத்த ப்ராஜெக்டை நீங்கள் வந்து எனக்கு இன்புட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். ஷோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்படி ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணணும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் பண்ணிங்க. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு பண்ணேன்னு பார்த்தாக்க இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வந்து பண்ண மீட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரே ஒரு ஃபாண்ட் தான் கொடுத்துருப்பேன். இந்த டெஸ்ட்டோடைய ஃபாண்ட் வந்து பண்ண டிஃபால்ட்டாக எட்மோஸ்லேயே இருக்கும். இந்த இமேஜ் இருப்பாருங்க. ஸோ இதுக்கு மட்டும் நான் தனியாக வந்து பண்ண ஃபாண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இன்புட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ குயிக்காக சொல்லிடுவாங்க. ஸோ மேலே வந்து பண்ண இந்த இமேஜ் டெஸ்ட் இருக்கா அதையும் கிளிக் பண்ணிட்டு கீழே எடிட் டெஸ்ட் இருக்கா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் ஷோ தான் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் வேவ் வால் ஃபாண்ட்ஸ் இருப்பாருங்க அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே சைடில் திரி பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே இன்ஃபுட் ஃபாண்ட் இருப்பாருங்க அதையும் கிளிக் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க நீங்கள் ஃபாண்டை நீங்கள் டவுன் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஜஸ்ட் அந்த ஃபாண்ட் எங்கே இருக்குன்னு நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி ஜஸ்ட்டு அந்த ஃபாண்ட் நீங்கள் போய் கிளிக் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எட்மோஸில் இன்புட் ஆயிரும். ஓகே, சொல்லலாம். ஓகே, ஸோ ஃபாண்டை இன்புட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நம்ம எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பேக் போயிட்டு ஸோ உங்கள்கிட்ட ரெமினி ஆப் இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கும். ஸோ இந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லைனாக்கா ப்ளே ஸ்டோர் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கும். ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ணி பிக் வந்து பண்ணால் ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் ஒரு 30-50 செகண்ட் ஆட்ஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தினாக்க இந்த மாதிரி இருந்த பிக்கு குவாலிட்டியாக வந்து பார்த்தா நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருச்சு. ஜஸ்ட்டு மேலே டவுன் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் சேவ்னு இருக்கா அது கிளிக் பண்ணால் ஒன்றும் 30-50 செகண்ட் ஆட்ஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த பிக்கை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தா அப்படியே பேக் போயிட்டு இப்போ நாம் எட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நாம் இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து எனக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நாம் எடிட் பண்ணுற பிக் ஆட் பண்ணிடலாமா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ரெஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நம்ம எடிட் பண்ணி அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த பிக்கை அப்படியே இங்கெல்லாம் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாங்குக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் இந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா சாங் எண்டு வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு மேலே ஒரு க்ரீன் கலர் இருக்கா ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு காப்பி பண்ண எஃபெக்ட்டை அதை நம்ம பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஜஸ்ட்டு இப்போ அந்த க்ரீன் கலரை கிளிக் போயிட்டு மேலே டில்ட் ஆப்ஷனுக்காக கொடுத்து நீங்கள் டீல் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை செலக்ட் போயிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு ஃபுல் காம்படிஷன் இருக்கா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனில் போயிட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி உங்களுடைய பிகுத்துவமாக அட்சன் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து பண்ண ஒன்று 2-3 எஃபெக்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த பிக்கை நம்ம செல்ல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கலர் ரேட் இருக்குது அது நீங்கள் செல்ல போயிட்டு கீழே மூவ் பண்ணாக்க சேச்சுரேஷன் வைப்ரேஷன் எஃபெக்ட் இருப்பாருங்க அது நீங்கள் செல்ல போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் வந்து பண்ணாக்க -2 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே வந்து பண்ணால் நீங்கள் பேக் போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மறுபடியும் வந்து பண்ணால் கலர் ரேட்டில் எக்ஸ்பிரஷன் கமெண்ட் எஃபெக்ட் இருப்பாருங்க அது நீங்கள் செல்ல போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்பிரஷனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா -4-5 வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இப்போ கீழே வந்து பண்ணால் காமா இருக்கா அது இங்கே கிளிக் போயிட்டு 0.500 கிட்ட வந்து பண்ண வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க்னஸ்மோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி டார்க்னஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது எனக்கு இருந்தாலும் போதும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு ப்ரொசீஜர் இருக்கா அது வந்து பண்ண கிளிக் போயிட்டு கீழே மூவ் பண்ண ஸ்டிராப்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருப்பாங்க அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் ஒத்துக்குங்க. இப்போ நான் சொல்கிற வேலையை மட்டும் இதில் சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தாக்கா ஃபஸ்ட்டு கவுண்ட் இருக்கா ஜஸ்ட் இதை வந்து பார்த்தினாக்கா ஒரு 73க்கு வந்து பார்த்தினாக்கா அப்படியே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா வித் இருக்கா அது எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. கீழே ஆங்கிள் இருப்பாருங்க அதை மட்டும் நீங்கள் கிளிக் போயிட்டு 180 டிகிரிக்கு அப்படியே நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ கீழே பிளேஸ் இருக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் போயிட்டு பிக்கு ஸ்டார்டிங் எடுத்து வந்துட்டு அங்கே ஒரு கீஃபேமிங் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிக்கு லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு போயிட்டு ஸோ அங்கே ஒரு கீஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்கட்டும். ஸோ செகண்ட் கீஃபேம் மட்டும் 30க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரெக்டாக 30. ஓகே, ஸோ இப்போ அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணாக்கா பிளிஞ்ச் அவுட்னு ஒன்று ஆஃபில் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மூத்னிங்ஸ் இருக்கா அதை வந்து பண்ண கிளிக் போயிட்டு 0.250க்கு அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
ஸோ இப்போ நீங்கள் பொருளை பார்த்துப்பா நம்மளுக்கு பேக்ரவுண்ட் பிக்கு ஆட் ஆகிடுச்சு அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம சென்டர் பிக் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு மேலே ஒரு குரூப் இருப்பாருங்க, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடுத்த குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பிசம் கூட்டு மீட்டை கூட்டு நம்ம எடிட் பண்ணியே அந்த பேக்ரவுண்ட் பிக்கில் என்ன பிக் ஆட் பண்ணிங்களோ ஸோ அதே சேம் பிக் அங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அடஃபீட்டில் டிஸ்டான்ஷன் வேர்ப் இருக்கா அதை நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே மூவ் பண்ண டேல்ஸ் எஃபெக்ட் இருப்பாருங்க, அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சேடசிட்டியும் கொடுத்து ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் இந்த குரூப்பில் பிக் ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் லாஸ்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணால் அந்த குரூப்பில் எடிட் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்னதாக எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும், இது கட் பண்ணிடலாமா? ஸோ லாஸ்ட்டுக்கு மாதிரி போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஆப்ஷன் பேனா ஸோ அது யாராவது வந்து பண்ணக்கு ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இமேஜ் எல்லாமே முடிஞ்சு நெக்ஸ்ட் அந்த டெஸ்ட்டுடைய இமேஜுக்கு மட்டும் வந்து பார்த்தா ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு டெஸ்ட்டுக்கு மேலே இருக்கிற அந்த க்ரீன் கலர் இமேஜ் டெஸ்ட் இருப்பாருங்க, அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ரிப்பேட்னு இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இல்லை ரிப்பேட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சாரி செட்டிங் கொடுத்துருக்கோம். இப்போ இதில் நான் சொல்கிற வேலையை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ண போதும். ஃபஸ்ட் வந்து பண்ண கவுண்ட் இருக்கா அதையும் வந்து பண்ண நீங்கள் கிளிக் போயிட்டு ஒரு 20 இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே டைமிங் வந்து பண்ண 0 இருக்கட்டும். கீழே வந்து பார்த்தா ஆப்செட் இருக்கா அதையும் கிளிக் பண்ணிட்டு எக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீஃபேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க, லாஸ்ட் எண்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீஃபேவை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ண 0 இருக்கட்டும். ஸோ செகண்ட் ஃபேவன் போயிட்டு ஸோ இதோடைய வேல்யூ வந்து பண்ணாக்கா -350க்கு வந்து பண்ணாக்கா அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டுக்கோங்க. ஸோ -350. ஓகே, ஜஸ்ட் இதாகிடுச்சா? ஜஸ்ட் அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ண ஆங்கிள் இருக்குது, ஸோ அது எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. கீழே ஸ்கேல் பாருங்கள், அதை மட்டும் நீங்கள் கிளிக் போயிட்டு 0.75க்கு அப்படியே நீங்கள் கம்மி பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, கீழே ஆல்ஃபா இருக்குது, ஸோ அது ஃபுல்லாகவே இருக்கட்டும். ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி தான் ஆட் ஆகிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு மறுபடியும் நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு ஒப்பாசிட்டி ஸ்பிளிட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் எஃபெக்ட் நோட்னு எஃபெக்ட் இருப்பாருங்க, அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சேட செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இன் அவுட் ரெண்டுத்தையும் வந்து பண்ணாக்க 0.20 செகண்டுக்கு அப்படியே நீங்கள் கம்மி பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நம்ம கீழே இருக்கிற அந்த இமேஜுக்கு வந்து பண்ண எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு மேலே இருக்கிற இமேஜுக்கு வந்து பண்ண ஆட் பண்ணிடலாமா? ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் நம்ம அப்படியே காப்பி பண்ணிவிட்டேன். ஸோ மேலே இருக்கிற அந்த இமேஜ் டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ண எஃபெக்ட் இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எஃபெக்டை ரிப்பேட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூவ் பண்ணால் ஆப்செட் இருப்பாருங்க, அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா -350 இருக்கா, இதை வந்து பார்த்தீங்கன்னா +350க்கு அப்படியே நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு இது ஆட் ஆகிடுச்சு அப்படி சொல்லலாம். ஜஸ்ட் இந்த எஃபெக்டே அடுத்தடுத்த இமேஜ் டெஸ்ட்டுக்கு ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த இமேஜ் டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அடுத்த டெஸ்ட்டு இருக்கிற மேலே இருக்கிற அந்த இமேஜ் டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ணி எஃபெக்ட் இதில் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாங்கு எண்டு வரைக்கும் இந்த எஃபெக்டை அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, கீழே நம்ம பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு மேலே கட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணி மேலே இருக்கிற அந்த இமேஜ் டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட்டை நம்ம அப்படியே காப்பி பண்ணிவிட்டோம். ஸோ அடுத்த இருக்கிற மேலே இருக்கிற அந்த இமேஜ் டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு அதில் இருக்கிற எஃபெக்ட்டை அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபைனலுக்கும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் டேட்டா வந்து பார்த்தினாக்கா செட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.